பார்த்துட்டேன். பக்கா மாசா வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. பார்த்திபன் சாரும் அப்புறம் விஜய் சேதுபதி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவரோட கண் அசைவுகள், அதுக்கு பின்னாடி போடுற பிஜிஎம் எல்லாமே மிரட்டலாக இருக்குது. படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மியூசிக் கோவிந்த் வசந்தா சும்மா மிரட்டி விட்டுருக்காருங்க. அதுக்கு இந்த மாதிரி விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கும் அவரோட இதுவும் பக்காவாக இருக்குது. டபுள் ஆக்ஷன் வேறு இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அரசியல் சம்மந்தமாக ஒரு கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் உள்ள படமாக தான் தெரியுது. ஏன்னா பார்த்திபன் சார் வந்து ஒரு ஏதோ பக்கா ஒரு பொலிட்டிக்கல் மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவரோட நடிப்புமே ஒரு நக்கல் தோணி இருக்கும். அதுவும் இந்த படத்தில் கண்டிப்பாக வெளிப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி விஜய் சேதுபதி நடிக்கூட ஒரு ஆள் தான். அவருடைய இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பக்கா ட்ரீட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி அரசியல் மாற்றத்தும் உள்ள ஒரு படமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஒரு இளம் போராளியாக காமிக்கிறாங்க. பிளாக் ஷர்ட்டில் ஒரு சீன் பார்த்தேன், அவர் சுற்றி மக்கள் இருக்கிற மாதிரி. ஸோ இளம் போராளிக்கும் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு படம் இல்லை. அது வந்து தமிழ் ஆர்வலர்களுடைய உணர்வுகளாக மதித்து அவர் இது பண்ணார். ஸோ இந்த படம் எந்த மாதிரி எதிர்பார்ப்பை கொடுக்குதுன்னு தெரில. ஆனால் இது ஒரு நல்ல கருத்துள்ள படமாக இருக்கும்போது நம்ம ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். துக்ளக் தர்பார் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நமக்கு. அப்போது அந்த காம்பினேஷனும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படம் கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எப்படின்னா இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த ஒரு அதில் எப்படி எவ்வளோ பயங்கரமான காமெடி இருந்திருக்கு. சேம் அந்த மாதிரி ஃப்ளேவராக இருக்குது. பார்க்கும்போது நிறைய காமெடி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திபன் சார் அவர் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், சூப்பராக பண்ணுவார். அவரு நிறைய இதில் சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி எவ்வளோ பிடிக்கும், அவரோட ஆக்டிங் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நானும் ரவுடி தான், அது வில்லனாக பண்ணியிருப்பார், அது பயங்கரமாக இருக்கும். சேம் இதுவும் அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. டபுள் ஆக்ஷன் அப்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதில் சங்கத்தமிழனில் வந்து டபுள் ரோல் மாதிரி காட்டினாங்க. பட் ஆனால் சிங்கிள் ரோல் தான், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் டபுள் ரோலுங்கிறப்போ கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்புகிறோம். அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது. ஃபைட்டு நிறையா இருக்கும் போல் இருக்குது. மாஸ் சீன்ஸ் நிறையா இருக்குது. ஒரு அரசியல்வாதியாக ஒரு ரோல் அரசியல்வாதியாக, இன்னொரு ரோல் வந்து அது இன்னொரு ரோல் இருக்குது. டீசரை பார்க்கும்போது விஜய் சேதுபதியோடைய நடிப்பு வந்து நல்ல பிரமாதமாக இருக்குது. பார்த்திபன் சார் வந்து அவர் வித்தியாசமான ஒரு தோற்றம் கொண்டு நடிப்பார். அவர் நடிக்கிற படம், அவர் டைரக்ஷன் பண்ணுற படம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து அரசியல்வாதியாக வந்து பார்த்திபன் சார் களமிறங்கியிருக்காரு. ஒரு புது முயற்சியாக இருக்குது. விஜய் சேதுபதியும் அரசியல்வாதியாக களமிறங்கியிருக்காரு. அவர் இந்த படம் ரிலீஸ் ஆனவொன்னே தான் தெரியும் அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. படம் ரிலீஸ் ஆனவொன்னே தான் தெரியும். பிஜிஎம் வந்து சூப்பராக இருக்குது. பிஜிஎம் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு புது மியூசிக்காக இருக்குது. இந்த இயக்குனருக்கும் இது முதல் படம்னு நினைக்கிறேன். சரிங்களா? படம் ரிலீஸ் ஆனால் தான் பார்க்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆமாம், டபுள் ஆக்டிங் கொடுக்காமல புது முயற்சியாக இருக்குது. அவர் ரெண்டு இடத்துல பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அரசியல் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அரசியல் கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் ஜென்ரேஷன் உள்ள மக்கள் எல்லாமே நாங்கள் நினைக்கணும். அரசியல் பற்றி ஒரு நல்ல கருத்தை சொல்லணும். இந்த படத்தில் இயக்குனர் மூலயமா விஜய் சேதுபதியும் சொல்லுவார்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் சேதுபதி ரசிகராக நாங்கள் நம்புகிறோம் சார். துக்ளக் தர்பாருங்கிறது சோ ராமசாமி அவர்களுடைய நாடகம். துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தான் சோ ராமசாமி. அவருடைய டைட்டில் வச்சுருக்காப்புல. டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, இருந்தாலும் டைட்டில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்ல டைட்டில்னாலும் டைட்டில் வச்சுருப்பாங்க. ஒருவேளை அவர் சொல்ல வர கருத்துக்களை கூட சொல்லியிருக்கலாம். அது படம் ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது தான் மக்களுக்கு தெரியும். மக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தேன். எதிர்பார்க்குறேன் ப்ரோ. டீசர் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து தேட்டர் வந்தால் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்திபன் சார் சேர்ந்து நடிச்சிருக்காரு. ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? பார்த்திபன் சார் சொல்லவே நான் நடிக்க 1000ல் வரலாம் சூப்பராக நடிச்சிருப்பாரு. இதுலேயும் கண்டிப்பாக நல்லா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் ஏற்கனவே நானும் ரோடி படத்தில் சூப்பராக காமெடி ப்ளஸ் எல்லாமே வருது. இந்த படத்தில் டீசர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு வில்லனிசம் தான் பண்ணியிருக்காரு. காமெடியாக தெரில, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஓகே ப்ரோ, எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக தேட்டர் வந்தால் மியூசிக் நல்லா தான். அரசியல் சம்மந்தமாக வராரு. அரசியல் பற்றி என்ன சொல்லுவது வேறா? அரசியல் சம்மந்தப்பட்ட படமாக தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு.
பார்ப்போம். லைக் ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பார்ப்போம். டைட்டில் பார்த்தீங்கன்னா துக்ளக் தர்பார்னு இருக்கு. துக்ளக்னா அந்த சோ ராமசாமி. அப்போ அவர் சொல்ல வர்றது எதனா இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எஸ், இன்றைக்கி தான் பார்த்தேன். ஒரு மாதிரி மாறுபட்ட வேடத்தில் நடிச்சிட்ருக்கிறார், நல்லா டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிட்ருக்கிறாப்புல. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு விஜய் சேதுபதி. இன்றைக்கி எஸ்பெஷலி அவர் அந்த ட்ரீசரில் கொஞ்சம் நிறைய கெட்டப், இப்போ மாஸ்டரில் இருக்கிறதுக்கும் இப்போ இதில் பார்க்குறதுக்கும் அந்த துக்ளர் ட்ரீசரில் பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. பார்த்திபனும் சேர்ந்து வர இருக்குதா? அது 100% கலக்கலாக இருக்கும். ஆல்ரெடி விஜய் சேதுபதியும் பார்த்திபனும் சேர்ந்து ஆல்ரெடி நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஒரு கலக்கலான ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி விஜய் சேதுபதி ஒரு 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 நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் அண்டு நம்ம பார்த்திபன் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட். அவர் இன்னும் அந்த காலத்துலேயும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாறுபட்ட ஆக்டிங் அவர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. பீப்புள் என்ஜாயிங் இட். மெயினாக இந்த மூவி வந்து பாலிடிக்ஸ் வச்சு தான் வந்துருக்கு. அந்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்ச நாள் நல்லா படத்துலேயே அவர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம். இப்போ இந்த அரசியல் சம்மந்தப்பட்டு வந்து அவரையும் மக்கள் வேறு பள்ளத்தில் தள்ளி விட்டுடக்கூடாது. ஏன்னா ஒரு சிலருக்கு அரசியல் ஏற்றுக்கலாம், ஒரு சிலர் ஏற்றுக்காமல் இருக்கு. இல்லை, 100% மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் செல்வன் அரசியல் பற்றி சார்ந்து பேசுகிறதுக்கு மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நான் நம்புகிறேன். டைட்டில் துக்ளக் தர்பார்னு வர்றதுக்கு ஏன்னா காரணம் இருக்கு. அது டைட்டில் வச்சவங்கள கேட்கணும். பட் இட்ஸ் சூப்பர். இல்லை, துக்ளக்னா பத்திரிக்கை, வார பத்திரிக்கை பத்திரிக்கை தான். மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதோட ப்ரொமோஷன்ஸ்க்காக அந்த பேரை வச்சுருக்கலாம். பட் ஒரு மாதிரி மக்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப இல்லை, கண்டிப்பாக அந்த பத்திரிக்கை சார்ந்த எதனா ஒரு மெசேஜ் கண்டிப்பாக அதில் இருக்கும். 100% இருக்கும். அதனால தான் அந்த டைட்டில் அதை வச்சுருக்கிறாங்க, நான் நம்புகிறேன். படம் எப்படின்னா எதிர்பார்க்குறீங்களா? 100% விஜய் சேதுபதி படம் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் தான். இப்போ நிறைய படத்தை நீங்கள் பார்க்கலாம், மக்கள் போவாங்களா போக மாட்டாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதிக்கு 100% சீட் ஃபில் ஆகும். மற்ற ஆக்ட்ரஸ்க்கு இருக்கிற ஃபீலும் விஜய் சேதுபதி இருக்கிறது வித்தியாசம் என்ன? சார், நான் உணர்ந்த வரைக்கும் அஜித், சூர்யா வந்து அவங்க பேட்டர்ன் வேறு. பட் இவங்கள எல்லாரையும் இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்ட போட்டியில் வந்து விஜய் சேதுபதி வந்து இவங்களையும் பீட் பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் பார்க்கும்போது பக்கத்து வீட்டு பையன் மாதிரி 100% அவர் பக்கத்து வீட்டு பையன் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். அவரோட அப்ரோச் அப்படி இருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட அப்ரோச் வந்து இப்போ நீங்கள் நான் எப்படி பேசுகிறேன் கேஷுவலாக அதே மாதிரி தான் இருக்கும். மற்ற ஹீரோ மாதிரி, மற்ற விஐபி மாதிரி தூரம் போங்க, டச் பண்ணுறதுல ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ஆட்டோகிராஃப் கொடுக்கறது கூட ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவர் வந்து 100% மக்கள் ஒரு ஆட்டோகிராஃப் கேட்டாலும் சரி அவங்கள கட்டிப்பிடிச்சி முத்தம், அந்த முத்தமே பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது,